ஓ! டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. அது பற்றி நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்துல டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைத்து பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, போராடிட்டு இருக்காங்க. இந்த பொங்கலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த 400 பேருக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்க இருக்கிறதாக ஒரு தீர்ப்புகள் ரெடி ஆயிட்டிருக்கு. ஸோ நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு தனி நீதிபதிகள் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் குடுக்க போறாங்க. ஸோ கவிதா வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் கவிதா இரு தரப்பு வாதங்களையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த வாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா முன்னுரிமை குடுக்கணும் அப்படின்றது ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக்கப்பட்டுள்ளதுங்க. ஸோ அதனால அ நீதிபதிகளும் இந்த டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணைய வழங்க ரெடியா இருக்காங்க. இதற்குண்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சற்று நேரத்தில இன்று மாலை வெளியிட போறதா தகவல் வந்திருக்கு. ஸோ சற்று முன் கிடைத்த ஒரு புதிய தகவல பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். இனி பிஎட் படிப்புக்கு 4 வருடம் ஆகும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா, பிஎட் படிப்பு 4 வருடமானது ஆசிரியர்களின் திறமையை மேம்படுத்தும் வகையில், ஆசிரியர் கல்விக்கான கவுன்சிலிங் என்சிடிஇ புதிய கல்விக் கொள்கை என்பிஇ 2020 கீழ் ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டத்தை ஐடிஇபிஇ தொடங்கியது. இதில் பிஎட் திட்டம் 2 ஆண்டுகளில் இருந்து 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டு 2 ஆண்டு பிஎட்டுக்கு அனுமதி வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ 2023 மற்றும் 24 கல்வி அமர்விலிருந்து இந்த திட்டம் வரும். 2 ஆண்டு பிஎட் இயங்கும் எந்த நிறுவனங்களும் புதிய அனுமதி வழங்க வேண்டாம் என இந்த கவுன்சிலில் முடிவு செய்துள்ளது. சிறப்பு கல்வி திட்டம் 2024 மற்றும் 25ல கல்வி அமர்விலிருந்து கவுன்சில் NEP 2020 படி என்சிடிஇ முறையில் புதிய பயிற்சி திட்டத்தை விரைவில் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நடத்த விரும்பும் அனைத்து நிறுவனங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைந்த பிஎட் 4 ஆண்டு கால சிறப்பு கல்வி ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டத்தின் வரிசையில் என்சிடிஇ ஐடிஇபி ஆன்லைன் போர்ட்டல் திறக்கப்பட்டவுடன் அடுத்த கல்வியாண்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதுக்குனால ஒரு அரசாணைகளை வெளியிட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 1 வருஷம் இருந்துச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அப்புறம் 2 வருஷம் ஆக்குனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 வருஷன்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎட் படிக்கும் மக்களுடைய மனநல பாதிப்பு இருக்குமா? ஏன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு 2 ஆண்டுகள்ன்றதே ஒரு கடினமா இருக்கு பிஎட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஆண்டுகள் போறப்போ இதுவும் ஒரு ஒரு பெரிய டிகிரி போல படிப்பாங்களான்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ கற்றல் திறனை மேம்படுத்தணும் அப்படின்னா, ஆசிரியர்கள் வந்து பிஎட்ல கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு முயற்சிகள் நடக்குது. அடுத்தடுத்து என்ன பண்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.